இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கிடைச்ச தேர்தலை பார்க்கும்போது தேர்தல் நமக்கு கிடைச்ச வார்த்தை நம்ம பார்க்கணும். வாணியம்பாடி நகரத்தில் நமக்கு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இந்துஸ் மற்ற அதர் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முஸ்லீம் வரவங்க ஒரு பக்கம் இந்து வரவங்க இப்படி எல்லாம் கலந்து தான் இருக்கிறோம். ஆனால் வாக்கு பார்க்கும்போது நீங்க 10,000 பேர் உறுப்பினராக எழுதி கொடுத்துருக்கீங்க. 10,000 பேர் நீங்க உறுப்பினராக கொடுத்து எனக்கு பெற்ற வாக்கு 3,000 ரூபாய். வாணியம்பாடி நகரத்தில் பற்றி எவ்வளோ 4 ஒரு பாகம் தான் நீங்க ஓட்டு கொடுத்துருக்கீங்க. இது எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை, எந்த இடத்துல இந்த பிரச்சனை உருவாகும் பார்க்கணும். இந்த தேர்தல் பொறுத்தவரை இந்த தேர்தல் வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்ட தேர்தல்கள் மக்கள் வந்து நம்ம கணக்கில் வைக்கல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம வந்து யாரை முன்னிறுத்துறோம், யாரை பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு மைனஸாக இருக்கிறது. மற்றபடி நம்ம மேலே மக்களுக்கு யாரும் எதிர்ப்பில்லை. பிஜேபி ஹேண்டியாக இருக்கக்கூடியது நம்ம தான். அண்ணா தான் உண்மையாகவே பிஜேபியை எதிர்த்து இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தவிர திமுக வீட்டுக்கு இன்னைக்கு பேசப்படணும். நேச்சுரலாக இருக்கும், உண்மையா இருக்கும். ஆம்பூர் இருக்கக்கூடிய பரிதா உடைய கம்பெனியுடைய ஓனர், ஷூ ஓனர், பரிதா கம்பெனியுடைய ஓனர் பாபுபாய் கூப்பிட்டு பேசுறாங்க. இவங்க நம்ப முடியல, திமுக நம்ப முடியல. இவங்க நம்பி நாங்கள் எதுவுமே செய்ய முடியும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலன்றாங்க. ஆனா அப்பவும் இன்னமும் சிறுபான்மையின சமுதாயத்தினரே நம்ம மேல இன்னும் உண்மையை நம்பிக்கை இருக்குது. ஆனா உண்மையாவே வெளிப்படையா உண்மைத்தன்மையோட இன்னைக்கு நம்ம முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற எதிர்பார்க்கிறோம். இன்னும் மக்கள் புரிஞ்சிக்கல, சிறுபான்மையின மக்கள் புரிஞ்சிக்கல. அவங்கள புரிஞ்சுக்காம தெரியும். இப்பதான் கூப்பிடுறாங்க, அல்ல திமுக எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. திமுக பிஜேபி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் கலாவுறாங்க. அதெல்லாம் இன்னும் போக ஓட்டு போட்டவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன ஆதிபாய் மாதிரி ஆளுங்கெல்லாம் அப்போ எடுத்து போடுவாங்க. சத்யா உங்களுக்கு சத்யா கிட்டத்தட்ட 500 பேர் உறுப்பினருக்கு நீ சேர்த்து கொடுத்துக்கிறீங்க. இந்த 500 பேருக்கு வந்து நீங்க ஃபாரத்தை வந்து அங்கே கொடுத்துருக்கீங்க. யாரும்